தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வை எழுதி பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் எண்ணிக்கை 70 லட்சம் பேர். படிப்பிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் ஊதிய உயர்வு கேட்டு வீதியில் நின்றார்கள். அவர்கள் ஊதியத்தை கொடுத்து முடிக்க வெறும் 58 கோடி போதும். வெறும் 58 கோடி. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்கிறார்கள். ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரமில்லாத ஒப்பந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு சம வேலை சம சம்பளம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு எவ்வளவு? அதிகபட்சம் போனால் 100 கோடி 200 கோடி செலவாகும். படிப்பிக்கிற அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு இதை கொடுக்க முடியவில்லை. போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்கிறார்கள், கொடுக்க முடியவில்லை. செவிலியர்கள் கொரோனா நேரத்திலே அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதைகள் போலவும் நமக்கு தெரிந்தார்கள். எந்த தனியார் மருத்துவமனையும் ஒரு கொரோனா நோயாளியை கூட மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் கொடுக்கவில்லை. அரசு மருத்துவர்கள் தங்கள் உயிரையும் பொருள்படுத்தாமல் கடவுள் போல இருந்து காத்தவர்கள் நம்முடைய மருத்துவ தெய்வங்கள். செவிலியர்கள் தங்கள் உயிரை கூட, பல செவிலியர்கள் தேவதைகளாக இருந்து சேவை செய்து சிலர் உயிரையே விட்டார்கள் கொரோனா நோய் தொற்றிலே. அந்த மரணத்திற்கு கூட நான் போய் நின்றிருக்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, அந்த செவிலியர்கள் எண்ணிக்கை 10 என்று கூடுதலாக செவிலியர்களை எடுத்து உங்களுக்கு பணி நிரந்தரம் தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த பணி நிரந்தரத்திற்காக வீதியிலே செவிலியர்கள், பணி நிரந்தரமானவர்கள் ஊதிய உயர்வுக்கு, அரசு மருத்துவர்கள், உயிர்காக்கும் மருத்துவர்கள் ஊதிய உயர்வுக்கு வீதியிலே, ரோட்ல படிப்பிக்கிற ஆசிரியன், வைத்தியம் பார்க்கிற மருத்துவன், உலகத்திற்கு உணவு ஓடுகிற உழவர் குடியோன். என் அன்பு சொந்தங்களே, டாஸ்மார்க் சரக்கு சாராயம் எப்படி குளிரூட்டப்பட்ட கிடங்கிலே வச்சு பாதுகாக்கப்படுகிறது. சிசிடிவி கண்காணிப்பு கருவி எவனும் திருடிடுவானோ என்று. யாரை? வீரனை உள்ளே வைத்து பாதுகாக்கிறது நம் அப்பாவின் அரசு. வாசல்ல 2 காவலர்கள், போலீஸ் புரொடெக்ஷன். எதுக்கு? அந்த சாராயத்தை பாதுகாக்க. உழுது விளைச்சு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வெம்பாடுபட்டு உலகத்துக்கு சோறு போடுகிற விவசாய குடி வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து உரிய விலையை அகவிலையை கொடுத்து சேமிப்பு கிடங்களை சேமித்து வையுங்கள் என்று கெஞ்சுகிறான். வீதியிலே போடுகிறார்கள், சாலையிலே போட்டு முளைத்து நாசமாய் போகிறது. அவன் வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் சிந்தி தெருவிலே நிற்கிறான். இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை.